ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு அடி மேல அடி விழுது. எதிர்த்தரப்புல இருந்து இல்ல, சொந்த கட்சியினர் மத்தியிலே சரி. தமிழ்நாட்டுக்குள்ளதான் இந்த உட்கட்சி மோதல் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை தாண்டியும் இந்த உட்கட்சி மோதல் அதிக தான் செய்யுது. இதனால தேர்தல் நெருங்குற டைம்ல இந்த மாதிரி விஷயங்களை உறுப்பினர்கள், நிர்வாகிகள், எம்எல்ஏ, எம்பிகள் எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறது நல்லதா, ஆரோக்கியமா அப்படின்னா அது கிடையாது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வகையில டிராபேக் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்ன விஷயம் அப்படின்னா, புதுச்சேரி மாநிலத்துல முதலியார்பேட்டை தொகுதி எம்எல்ஏ பாஸ்கரன் அவர்கள் அதிரடியா விளங்கியிருக்காரு. இவரே கைப்பட எழுதி என்ன பண்ணியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமிக்கு லெட்டர் அனுப்பியிருக்காரு. என்னால அதிமுக செயல்பட முடியாது, வேலை செய்ய முடியாது, அதனால நான் விலகிக்கிறேன், அடிப்படை உறுப்பினர் பதிலிருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே கைப்பட என்ன பண்ணியிருக்காரு, எழுதி லெட்டர் ஒன்று அனுப்பியிருக்காரு. பொதுவா இதே அதிமுகவில இருந்து யாரும் இதுவரைக்கும் தானாக முன் வந்து விலகி இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. ஒரு வகையில அவங்க எதனா தப்பு செஞ்சிருப்பாங்க, ஒரு உறுப்பினர் மேல இருந்து யாருக்குன்னா புகார்கள் வந்திருக்கும், அவர் வழி தவறி நடந்திருப்பாரு, வேற எதனா ஒரு சீசன் இருந்திருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அதிரடி நீக்கி இருப்பாங்க. இப்போ செங்கோட்டையனை கூட என்ன பண்ணாங்க, அதிரடியா நீக்கினாங்க. ஏன்னா அவர் ஓபிஎஸ், டிடிவி தினம், சசிகலா எல்லாரும் போய் சந்தித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா நீக்கினாங்க. சோ ஒரு கட்சி தலைமை தான் என்ன பண்ண அதிரடியா நீக்கி இருக்கும். ஆனா இங்க ஒரு எம்எல்ஏ தானா முன் வந்து என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு லெட்டர் எழுதி நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இவரு பாஸ்கரன் எம்எல்ஏ விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட விடாம கையோட என்ன பண்ணிருக்காரு, புதுச்சேரி பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமாரை வந்து என்ன பண்ணிருக்காரு, சந்திச்சிருக்கிறாரு. அப்போ இவரு பாஜக கூட இணைய போறாரு அப்படின்னு அங்க தகவல் பரவிருக்கு. இதை உறுதியும் படுத்துறாரு பாஸ்கரன் எம்எல்ஏ. 2011 இருந்து டில் டேட் இன்னிய வரைக்கும் அந்த தொகுதியில எம்எல்ஏவா என்ன பண்ணாரு, முடிசூடா இருக்கிறார். அது ஜெயலலிதா இருக்கும் பொழுது சரி, ஜெயலலிதா இல்லாத போது சரி, அவர் என்ன பண்ணாரு, தேர்தலை நின்று ஜெயிச்சு எம்எல்ஏவா இருக்கிறாரு. புதுச்சேரியில பாஜக ரங்கசாமி தலைமையிலான கட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி அங்க அமையுது. அதிமுக எம்எல்ஏவா இருக்கிற இவரு அந்த கூட போய் கூட்டணி சேர்ந்தா அடுத்த வருடம் நடக்க போற தேர்தல்ல ஒரு மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்ற ஒரு கனவு கோட்டையில தான் இப்போ அங்க அதிமுகவில இருந்து விலகி பாஜக கிட்ட போயிருக்கிறாரு. இங்க பாஜகவும் அதிமுகவும் பின்னி பிணைகிறாங்க கூட்டணியினால. ஆனா அங்க அப்படி கிடையாது அப்படின்றத எடுத்துக்கணும். இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு மேல ஆப்பு வச்சிருக்கிறாரு சொந்த கட்சி எம்எல்ஏ, அங்க இருக்கிற முதலியார்பேட்டை எம்எல்ஏ பாஸ்கரன் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா தேர்தல் நெருங்குற டைம்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமியுடைய மனநிலைமை என்ன இருக்கும், அதுவும் சிட்டிங் எம்எல்ஏ இந்த பக்கம் போயிருக்கிறாரு அப்படின்னா இது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கவலையை தான் கொடுத்துருக்கு. ஏன்னா ஏற்கனவே நீங்க தமிழ்நாட்டுல பாஜக அதிமுக கூட்டணி வச்சதுல இருந்து இங்க சரியில்லை அப்படின்ற ஒரு பேச்சுகள் இருக்கு. இங்க கூட்டணிக்குள்ளேயே சில சலசலப்புகள் இருக்கு, நிர்வாகிகள் மத்தியிலே சில சலசலப்புகள், அதிருப்திகள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, விலகி போயிருக்கிறாங்க. இப்போ மைத்ரேனா இருக்கட்டும், அன்வர் ராஜாவா இருக்கட்டும், கார்த்திக் தொண்டைமானா இருக்கட்டும், நிறைய பேர் இங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க, திமுக பக்கம் போயிருக்காங்க. சோ இது தமிழ்நாட்டுக்குள்ளதான் நடக்குதா அப்படின்னா சின்ன மாநிலமான புதுச்சேரியிலும் அங்க ஒரு ஒற்றுமை இல்லை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா புதுச்சேரியில மார்டின் மகன் சார்லஸ் மார்டின் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு. இப்போ மக்கள் நற்பணி மன்றம் ஒன்று வச்சுட்டு இருக்காரு. அவர் கட்சியா உதயமாக போறாரு, தேர்தலை நின்று ஜெயிக்க போறாரு அப்படின்ற ஒரு பேச்சுகள் வந்து என்ன பண்ணுது, சலசலப்புகள் இருக்கு. மக்களை கிரவுண்ட் லெவல்ல இறங்கி என்ன பண்றாரு, அவர் நலத்திட்டங்களை செஞ்சுட்டு வராரு. ஒருவேளை அங்க ஆட்சிக்கு வந்துட்டா அவர் நல்ல ஆட்சி செய்வாரு, காங்கிரஸ் பாஜக என்ஆர் காங்கிரஸ் தாண்டி அங்க அவர் வந்துருவாரு அப்படின்ற ஒரு பேச்சும் அங்க நிலவின் இருக்கு. இதன் மத்தியில தான் எம்எல்ஏ பாஸ்கரன் அவர் விலகந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் துக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ல போனோம். ஏன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜெயலலிதா அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த அதிமுக கர்நாடகா மாநிலம், அதே போல ஆந்திர மாநிலம், இந்த பக்கம் புதுச்சேரி மாநிலம், பல மாநிலங்கள்ல இந்த அதிமுகவை ஸ்தாபித்தாங்க ஜெயலலிதா அவர்கள். ஆனா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்ட போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மற்ற மாநிலங்கள்லாம் அதிமுக அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சே, இப்ப இருக்குதா அப்படின்ற கேட்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டிலையும் இப்ப அதிமுக ரொம்ப தோய்ந்து போயிருக்கு எடப்பாடி பழனிசாமியால. இப்ப பக்கத்து மாநிலமான புதுச்சேரியிலையும் இந்த நிலைமையா, அங்கேயும் அதிமுக இல்லைன்னா
என்ன பண்றது? ஒரு காலகட்டத்துல அதிமுக அங்க கொடி கட்டி பறந்திருக்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சொந்த மாநிலத்தையே அவரால் தக்க வைக்க முடியல, பக்கத்து மாநிலத்தையும் கையில இருந்தது விட்டுறாரு அப்படின்ற ரேஞ்சில தான் இப்ப இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் நெருங்குற டைம்ல, அதாவது பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, அங்க பாண்டிச்சேரியிலயும் அதுதான் இருக்குது. ஆனா அங்கேயே சொந்த கூட்டணி கட்சியில இருக்கிற எம்எல்ஏவே தட்டி தூக்குறாங்களே அப்படின்ற ஒரு சோக கதையும் இங்க நடக்கதான் செய்யுது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் முறுமுறுக்கிறதா ஏற்படுத்துது. எப்படிங்க நீங்க செயல்படுத்தலாம், எங்க கட்சி எம்எல்ஏவை நீங்க எப்படி நீங்க உங்க கட்சி பக்கம் இழுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க முன்வைக்கப்பட வேண்டியது இருக்கு. சோ சொந்த கட்சி எம்எல்ஏவாலே எடப்பாடி பழனிசாமி அடி மேல அடி வாங்குறாரு. பாஜகவில் இணைய போறாரு அப்படின்ற தகவல் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. என்ன பண்ண போறாரு, தமிழ்நாட்டை எப்படி அவர் கையாள போறாரு, பாண்டிச்சேரி அதிமுகவை எப்படி கையாள போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். பாண்டிச்சேரி அதிமுகவின் முதலியார்பேட்டை தொகுதி எம்எல்ஏ பாஸ்கரன் அவர்கள் பாஜகவில் இணைய போறதா தகவல் இருந்திருக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் சோர்வை ஏற்படுத்தியிருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.